ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்குல எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நல்லா சக்கரவள்ளி கிழங்க நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக அந்த சக்கரவள்ளி கிழங்குல உள்ள மண்ணெலாம் இருக்கும், அதனால் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பீசஸாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு ஸ்டீமர் வச்சுக்கோங்க. ஸ்டீமர் சக்கரவள்ளி கிழங்கு இதில் எடுத்து வைக்க போகிறோம். இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து ரொம்ப நல்லதுங்க, அடிக்கடி சாப்பிட்றது. அதனால் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க. வாரத்தில் 2 நாள் சாப்பிட்லாம். 2 நாள் என்ன கூட சாப்பிட்லாம். இப்போது எல்லா சக்கரவள்ளி கிழங்கையும் எடுத்து வச்சாச்சு. ஒரு 10 to 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுங்க. அப்போ தான் கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ கிழங்கு வெந்து வந்துருச்சு. அதை செக் பண்ணுறதுக்காக ஒரு கத்தியை உள்ளே விட்டு பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்ட்டு. இப்போது ஒரு ஃபோர்க் எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு கிழங்கையும் இப்படி மேஷ் பண்ணி விடுங்க. ரொம்ப சூடாக இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமாவே செய்யுங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தனியாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு பவுலில் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரைகிறதுக்காக தண்ணி இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நான் எதுவுமே சேர்க்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக அது ஹீட்டாக தானாக அது உருகி வரும். இந்த மாதிரி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் நல்லா ஹீட்டாகி இன்னும் தண்ணி லிக்விட் மாதிரி இருக்கும். பாருங்கள் நல்லா கரைஞ்சி வருது. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த சக்கரவள்ளி கிழங்கு எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்க்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறுங்க. நல்லா மிக்ஸ்ட் ஆகணும் அந்த பாகு வந்து. அப்போ தான் எல்லா இதுலேயும் நல்ல ஸ்வீட்னஸாக இருக்கும். இல்லைனா கொஞ்சமாக ஸ்வீட்னஸ் தெரியும், இன்னொரு இதில் ஸ்வீட்னஸ் தெரியாமல் போயிடும். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கீழேருந்து மேலேயும் மேலேருந்து கீழேயுமா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் அவ்வளோதாங்க. இனிமேல் வந்து நமக்கு தேவையான ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து பாலாக பிடிச்சி மேலே வந்து கார்னிஷிங்காக முந்திரி வச்சு ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான். இந்த சக்கரவள்ளி கிழங்கை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.